அண்மைச் செய்தி. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் சாலையை வைத்துவிட்டு 5ஆம் நாள் உற்சவத்தின் வரக்கூடிய உற்சவரை சாலையில் வைத்துவிட்டு வடகலை தென்கலை இந்த இரு பிரிவினருக்கிடையேயான வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பூபாலன் இணைப்பில். பூபாலன், விவரம். கண்டிப்பாக கோபாலகிருஷ்ணன், கோவில் நகரம் என அழைக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாநகரில் வீற்றிருக்கும் அத்திவரதர் புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவமானது நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு வைகாசி பிரம்மோற்சவமானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. இந்த பிரம்மோற்சவத்தில் காலை மாலை என இருவேளையிலும் வரதராஜ பெருமாள் பல்வேறு கோலங்களில் பல்வேறு வாகனங்களில் எழுந்துருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். அந்த வகையில் இன்று வரதராஜ பெருமாள் நாச்சியார் கோலத்தில் அமர்ந்தவாறு பல்லாக்கில் எழுந்துருளி காஞ்சிபுரத்தில் உள்ள பல்வேறு முக்கிய வீதிகள் மற்றும் தெருவுகளில் சுற்றி வருவார். அப்பொழுது பேருந்து நிலையம் அருகே வந்தபொழுது மீண்டும் வடகலை தென்கலைக்கு இரண்டு பிரிவினருக்கிடமே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. அப்போது அந்த வரதராஜ பெருமாள் உற்சவமானது நடு ரோட்டிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையால் அப்போது காவல் பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தியதில் முன்பாக தென்கலை பாடுவதும் பின்பாக வடகலை பாடுவதும் என்று இருந்து வந்தது. அப்போது இருவருக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. தற்போது வரதராஜ பெருமாள் சாலையிலேயே நிறுத்தி வைத்துவிட்டு இரு பிரிவினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட ஒரு சம்பவமானது பொது சாமி தரிசனம் செய்வதற்குரிய பொதுமக்களிடையே ஒரு முக சுழிப்பையானது ஏற்படுத்தியிருக்கிறது கோபால். மேலும் காவல்துறையினர் இரு பிரிவினருக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அவர்களை கலைந்து சென்றிருக்கின்றனர். தற்போது வரதராஜ பெருமாள் நாச்சியார் குளத்தில் நடு சாலையிலிருந்து எடுத்து மீண்டும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. நன்றி பூபாலன். அண்மை விவரங்களுக்கு நன்றி.